ஹே எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் 2 முக்கியமான டைம் இருக்குது. ஸோ அது என்ன டைம், என்ன இது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 2 டைம் தான் இருக்குது. ஒன்று மார்னிங், இன்னொன்று ஈவினிங். இந்த மார்னிங் ரொட்டீனும் சரி, ஈவினிங் ரொட்டீனும் சரி, நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பெரிய இம்பாக்டும் குடுக்குது அப்படின்னு நெறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரொட்டீன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்காவது நீங்க இத ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸையும் குடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்னிங்ல என்னென்ன ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் சேம் வேக்கப் டைம். எப்பவுமே ரெகுலரா ஒரே டைம்க்கு நீங்க எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களோட எனர்ஜி லெவல்ஸும் ஹையா இருக்கும். அதாவது ரேண்டம் வேக்கப் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்காவது இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், நோ ஃபோன் ஃபார் 30 மினிட்ஸ். எப்பவுமே எந்திரிச்சோடனே ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்திரிச்சோடனே 30 மினிட்ஸ்க்கு ஃபோனே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இபுக்கை ஃபோனில் படிக்க போகிறோம்? எந்திரிச்சோடனே இன்பாக்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், நெகட்டிவ் நியூஸ் பார்ப்போம். இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பாடியை மூவ் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயத்த யோசிங்க. அதுக்கப்புறமா ஃபோன் யூஸ் பண்ணுங்க. மூணாவது விஷயம், மூவ் யோர் பாடி. அதாவது உங்களோட பாடிக்கு நீங்க ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. டெய்லி மார்னிங் 10லேருந்து 20 மினிட்ஸுக்கு ஒரு ஒர்க் அவுட், ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் உங்க பாடிக்கு நீங்க கொடுக்கும்போது உங்க பிரெயின் நல்லாவே அலர்ட் ஆகும். நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன மூமெண்ட் தான் நம்ம பிரெயினுக்கு ஒரு பெரிய அலர்ட்னஸை கொடுக்கும். மார்னிங் ரொட்டீன் அவ்வளோதான். ஸோ இது நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணும்போது அது ஹேபிட்டா சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அதை ஃபாலோ பண்றதுல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஈவினிங் ரொட்டீன்ஸ். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது பிரெயின் டம்ப். அதாவது ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்க மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க், உங்களோட வரிஸ், ரேண்டமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நீங்க எழுதும்போது அது உங்களோட பிரெயின்ல லூப் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். 5 மினிட்ஸ் ஆஃப் ரைட்டிங் இஸ் ஈக்குவல் டு வே பெட்டர் ஸ்லீப். ரெண்டாவதா, பிளான் டுமாரோ. நீங்க நெக்ஸ்ட் டே என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு எழுதுங்க. அதுவும் எல்லாத்தையும் எழுத வேணாம். முக்கியமான 3 விஷயம், 3 டாஸ்க். எதை நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதி பிளான் பண்ணுங்க. இது உங்களோட பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். மூணாவது விஷயம், சேம் ஸ்லீப் டைம். நம்ம எப்படி மார்னிங் ரொட்டீன்ல சேம் வேக்கப் டைம் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு சேம் ஸ்லீப் டைம் இருக்கணும். ஸோ நீங்க இப்படி ரெகுலரா ஒரே டைமுக்கு தூங்கும்போது உங்க பிரெயின் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணும். ஓவர் திங்கிங், டிப்ரெஷன் எதுவுமே இல்லாம நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ நீங்க எப்படி மீட்டிங்ஸை இம்பார்ட்டண்டா ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட ஸ்லீப்பும். எல்லா மீட்டிங்ஸையும் முக்கியமான மீட்டிங் இந்த ஸ்லீப் மீட்டிங் தான். சொன்ன இந்த 6 சிம்பிளான ரொட்டீன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அது ஹேபிட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுவே உங்க லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரொட்டீன் தேவை கிடையாது. கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். பெர்ஃபெக்ஷன் எப்பவுமே பார்க்காதீங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.